நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. இது பற்றி பேசுவதற்காக இணைகிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் செம்மலை. வணக்கம் சார். தற்போது செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்திருக்கிறார். இது குறித்த உங்களுடைய கருத்து சார்? அதாவது இது எதிர்பார்த்த ஒன்றுதான். காரணம், ஏற்கனவே திட்டமிட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார். அந்த நாடகத்தின் கருப்பொருள் என்னவென்று சொன்னால், ஒருங்கிணைப்பு என்ற அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். நேற்று வரை அந்த நாடகத்தின் அந்த கருப்பொருள் ஒருங்கிணைப்பு என்பது சஸ்பென்ஸாக கிளைமேக்ஸாக இருந்தது. இன்றைக்கு அந்த சஸ்பென்ஸ் புஸ்வானமாகிவிட்டது. அதாவது சொல்லப்போனால் பூனைக்குட்டி வெளியில் வந்து விட்டது. எனவே கட்சியை விட்டு வெளியேறுவதற்கு நீண்ட காலமாக ஒரு காரணத்தை தேடி வந்தார். அதாவது ஒரு நடக்க முடியாத அல்லது செயல்படுத்த முடியாத ஒரு காரணத்தை வைத்து தலைமைக்கு நிர்பந்தம் எல்லாம் கொடுத்து பார்த்தார். அது இங்கு எடுபடவில்லை. எனவே இவர் எடுத்த முயற்சி காலம் கடந்த முயற்சி என்பது தெளிவாகிவிட்டது. எனவே அந்த ஒருங்கிணைப்பு என்கிற போது அது செயல்படாது என்ற அந்த நிலையில திரு செங்கோட்டையன் பொறுத்தவரையில் இன்றைக்கு அவர் எடுத்திருக்கிற முடிவு என்னை பொறுத்தவரையிலே ஒரு தற்கொலை முயற்சி என்று தான் நான் கருதுகிறேன். காரணம், ஒருவன் தற்கொலை செய்ய முடிவு செய்துவிட்டால் அவனை என்ன காவல் காத்தாலும் யாரும் அவனை காப்பாற்ற முடியாது. அப்படித்தான் திரு செங்கோட்டையனுடைய நிலைமை ஆகிவிட்டது. ஆனால் எனக்குள்ள ஒரு தாக்கம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு தாவேகாவில் இணைந்திருக்கிறார். அவர் விஜயிடம் அரசியல் கற்க போயிருக்கிறாரா அல்லது விஜய்க்கு இவர் அரசியல் சொல்லித்தர போயிருக்காரா, யாருக்கு பாடம் எடுக்க போகிறார் என்பது இனிமேல் தான் தெரியும். இப்பொழுது கூட செய்தி வந்திருக்கிறது, ஏதோ ஒரு தலைமை பொறுப்பு என்ற ஒரு பெரிய பதவி கொடுக்கப்பட்டதாக நான் அறிகிறேன். எனவே இன்றைக்கு என்ன நிலைமை என்று சொன்னால், நதிகள் கடலில் கலப்பதுதான் இயற்கையாக நடப்பது. ஆனால் இப்பொழுது கடல் நீர் நதியில் கலப்பது என்பது காலம் செய்த பாவம்தான். எனவே இந்த செய்தியை பொறுத்தவரையில் உங்களை போன்ற ஊடகங்களுக்கு, பத்திரிகையாளர்களுக்கு இது ஒரு நாள் செய்தியாகத்தான் நிச்சயமாக இருக்கும். அன்றாட செய்திகளில் ஒன்றாக மக்கள் இதை கடந்து சென்று விடுவார்கள். காரணம், அம்மா காலத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு விலகல் முயற்சியை எடுத்தவர் தான் திரு செங்கோட்டையன் அவர்கள். அன்றைக்கு சில நலம் விரும்பிகள் அந்த காரியத்தை தடுத்து நிறுத்தினார்கள். இன்றைக்கு அவராக இந்த முடிவை எடுத்துக்கொண்டிருக்கிறார். அது அவரது விருப்பம். இனிமேல் அவருடைய எதிர்காலத்தை அவரே தீர்மானித்துக் கொள்ளட்டும். சார், அதே மாதிரி அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டதுனால கொங்கு பகுதியில் எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும், அது குறித்து உங்களுடைய கருத்து சார்? நிச்சயமாக எந்த தாக்கத்தையும் எங்களுடைய இயக்கத்திற்கு ஏற்படுத்தாது. காரணம், இது புரட்சி தலைவர் பொன்முனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் கண்ட இயக்கம், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கம். இன்றைக்கு 2 கோடி தொண்டர்களுக்கு மேலாக இந்த ஒரு மிகப்பெரிய, தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கட்சியாக, இன்னும் சொல்ல போனால் மக்கள் இயக்கமாக இருக்கிற அந்த இயக்கத்தை கண்களை இமைகள் காப்பது போல இன்றைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் மாண்பு எடப்பாடி அவர்கள் காத்து வருகிறார்கள். இந்த இயக்கத்திற்கு எந்த வித சேதாரமும் ஏற்படாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு மரம் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு செழிப்பாக வளர்ந்து பழம் கொடுத்து கொண்டிருக்கிற மரத்திலே சில இலைகள், பழுத்த இலைகள் கீழே விழுந்துவதாலே அந்த மரத்திற்கு எந்தவித சேதமும் ஏற்படாது. அதுபோல இந்த இயக்கம் சாதாரண இயக்கம் அல்ல. இந்த இயக்கத்தை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது, எந்தவித சேதாரத்தையும் ஏற்படுத்தாது. இவருடைய விலகல் என்பது, இவருடைய முடிவு என்பது இன்னும் சொல்ல போனால் கட்சிக்கு நல்லதாகவே கூட அமையும். காரணம், இது போன்ற நபர்களை, தலைமையை ஏற்றுக்கொள்ளாத நபர்களை, தலைமைக்கே சவால் விடுகிற இவர் போன்றவர்களை, அல்லது தலைமையை சீண்டிக் கொண்டிருக்கிற இது போன்ற தலைவர்கள் இருக்கிறவரை கட்சியிலே குழப்பம்தான் ஏற்படும். எனவே இப்பொழுது ஒரு தெளிவான ஒரு இயக்கமாக அல்லது தெளிந்த நீரோடையாக இன்றைக்கு இயக்கம் இருக்கிறது என்பது எங்களுடைய நம்பிக்கை. எனவே இந்த இயக்கத்தை யாராலும் எந்த சக்தியாலும் அளிக்க முடியாது. இது போன்ற நபர்களால் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது.
நன்றி சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.